என்ன சீட் பண்ணிட்டாங்க, என்ன ஏமாத்திட்டாங்க மேடம். ஆனா உங்களை கஸ்டமர் யாரோ ஏமாத்தினதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் பணம் எடுத்துட்டு வந்திருக்கேன், மீதியை செக் போட்டு கொடுத்துறேன். அந்த செக்ல ஏதாவது பேர் இருக்கோ அது என்னன்னு பாருங்க. அபிஷேக்னு போட்டிருக்கு மேடம். இவர் எப்படி உங்களை பார்க்க வந்தாரு? அது உங்களுக்கு முன்னாடி அவர் வந்தாரு, உங்களை விட நிறைய பணம் கொடுத்தாரு. அதனால அவர்கிட்டயும் நான் ரூம் நம்பர் சொல்லிட்டேன். ஆனா சைன் பண்ணாத செக்க கொடுத்து எவ்வளவு ஏமாத்திருக்காரு பாத்தீங்களா மேடம்? ஏமாத்திட்டாரா? நீங்க தான் ஏமாத்திருக்கீங்க. என்கிட்ட டீல் பேசிட்டு இன்னொருத்தர் நிறைய பணம் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே அவருக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டீங்களா? நீங்க சொல்லி நேஹாத்துடன் நான் பாத்திருந்தா இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்துருப்பேன். இதுக்கப்புறம் பணம் கிடைக்காது. மேடம் மேடம் அவங்க எங்க இருக்காங்கன்னு நான் சொல்றேன் மேடம். ஆனா கொஞ்சம் அந்த அமௌண்ட்டை காட்டுங்களேன், ஒரிஜினலானு பாத்துக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஏமாத்துறாங்க. நீங்க மட்டும் ரொம்ப ஒழுங்கா? நீங்க என்ன ஏமாத்தவே இல்ல. இப்ப எதுக்காக நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க மேடம்? நான் அந்த அபிஷேக தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்னும் தப்பாலாம் எடுத்துக்கல. ஓகே, அவரை பத்தி தப்பா பேசணும்னா நானும் உங்க கூட உட்கார்ந்து பேசுவேன். இப்ப என்கிட்ட டைம் இல்ல. நீங்க ரூம் நம்பர் முதல்ல சொல்லுங்க. 206 மேடம். அப்புறம் வேற யார்கிட்டயும் அவரை பத்தி தப்பா பேசக்கூடாது. என்ன நான் மட்டும் தான் அவரை பத்தி பேசுவேன். நீங்க ஏன் மேடம் இப்படி கோவப்படுறீங்க? அவர் என்ன உங்க ஹஸ்பண்டா? அத பத்தி உங்களுக்கு என்ன? இப்ப டைம் இல்லைன்னா எல்லா கதையும் சொல்லிருப்பேன். என்ன ஹோட்டல் இது? லிஃப்ட் கூட வேலை செய்யல. எவ்வளவு மேலே ஏறுறது? நேஹா, தருண், நேஹா, நான் தான் அபி. நீங்க 2 பேரும் உள்ள இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நேஹா ப்ளீஸ் கதவு தொற. நான் உன் மேல கோவப்பட மாட்டேன். நேஹா, ஓபன் த டோர். சீக்கிரமா திற நேஹா, பிரக்யா வந்துருவா. நேஹா, நேஹா கதவு துற, இல்லனா நான் இந்த கதவை உடைச்சிருவேன். கடைசியா வார்ன் பண்றேன். ஓபன் தி டோர் நேஹா. ஓ நோ, எனக்கு முன்னாடி இவர் அவங்க கிட்ட பேசக்கூடாது. நான் இப்ப கதவை உடைக்க போறேன் நேஹா. நீ ஒருவேளை கதவு பக்கத்துல இருந்தா நீ நகர்ந்துற, சரியா? ஏன்னா உடைச்சனா கதவு உன் தலை மேல விழுந்துரும். ஓகே, நான் கதவை உடைக்க போறேன். 1 2 3. ஓ நோ, இவர் கதவையே உடைச்சிட்டாரா? நேஹா, நேஹா, நேஹாவை காணோம். ஒருவேளை மறைஞ்சிருப்பாளோ? ஆனா இந்த சின்ன ரூம்ல எங்க மறைஞ்சிருக்க முடியும்? நேஹா, நேஹா, இவங்க எங்க போனாங்க? அட, காத்துல மறைஞ்சுக்கு. ஒன்னும் ஓடிட்டாங்களா? தருண், 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 நேஹா, தருண்.
நேஹா நேஹா தருண் நேஹா இவங்க 2 பேரும் எங்க போனாங்க? உங்ககிட்ட தான் அவங்க 2 பேரும் எங்கன்னு கேட்டேன். நீ என்ன பாத்துட்டியா? எனக்கு என்னமோ நான் இன்விசிபிள் ஆயிட்டேன், நீ என்ன பார்க்கலையோன்னு தோணுச்சு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஒருவேளை நீ என்ன பார்க்காம இருந்தா நீ வீணா கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்ல தேவையில்ல. நான் வீணா கேள்வி கேக்குறேனா? என்ன ரொம்ப அறிவாளியா கேள்வி கேக்குற மாதிரி நினைப்பா? இப்ப கூட மறுபடியும் நீ என்கிட்ட தருணும் நேகாவும் எங்க தானே கேட்க போற? நான் அப்படி கேட்டனா? இப்ப கேட்கல. ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் இது ரூம் நம்பர் 206 தானா, நான் தப்பா வந்துட்டேன்னு யோசிப்ப. இப்படி எல்லாம் உன்னால மட்டும் தான் யோசிக்க முடியும். உள்ள வந்ததுக்கு அப்புறம் ரூம் நம்பர் மாறுமா? தருணும் நேகாவும் எங்க? என் பாக்கெட்ல இருக்காங்க. நான் உங்களோட விளையாடல. ஆனா வீணான கேள்வி கேக்குறியே. நான் கடைசி தடவையா கேக்குறேன், தருண் நேஹா 2 பேரும் எங்க? அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். I know where they are. ஆக்சுவலி நான் கதவை இப்படி உடைச்சிட்டு உள்ள வரும்போது 2 பேரும் எனக்கு முன்னாடி தான் இருந்தாங்க. அழுதுட்டு இருந்தாங்க. நான் உங்களுக்கு புரிய வச்சேன், நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு, எல்லாரும் வேதனைப்படுறாங்கன்னு சொன்னோன்னே புரிஞ்சுக்கிட்டாங்க, வீட்டுக்கும் போயிட்டாங்க. ஆனா நான் இங்கேயே இருக்கேன் உனக்காக. ஏன்னா நீ ஃபுல் டென்ஷன்ல இங்க வருவேன்னு எனக்கு தெரியும். இப்போ தெளிவா கேட்டுக்கோ, 2 பேரும் எங்க வீட்டுல எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் சொன்னா நீ எங்க நம்ப போற? ஒருவேளை நீ செக் பண்ணோன்னு நினைச்சாலும் எங்க வீட்டுக்கு போய் செக் பண்ணு. ஏன் சொல்றேன்னா நான் இப்ப வீட்டுக்கு தான் போறேன். ஓகே பாய். இவளை வீட்டுக்கு அனுப்புனாதான் தருண் நேஹாவை நான் ஃபாலோ பண்ண முடியும். அப்பதான் இவளுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க மைண்ட்ல வில்லத்தனமா யோசிக்கும் போது அது உங்க முகத்துல அப்படியே டெலிகாஸ்ட் ஆயிடும். என்ன டெலிகாஸ்ட் ஆகும்? வீட்டுக்கு தானே போறேன்னு சொன்னீங்க, இங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. மறுபடியும் கேள்வி ஆரம்பிச்சிட்டியா? ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு, நானும் ரொம்ப களைச்சு போயிட்டேன். அதனாலதான் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். நான் தருண் நேஹா மேல உட்காந்துட்டு இருக்கேன்னு நீ நினைச்சியா? அவங்க இங்க இல்ல. நான் தான் அவங்கள தப்பிக்க சொன்னேன்னு நினைக்காத. நீங்க தான் அவங்கள தப்பிக்க விட்டுருக்கீங்க. ஏன்னா மிஸ்டர் கிங் எந்த தப்பும் செய்யலங்கிறத நான் நிரூபிக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. இது பாரு, எனக்கு உன்னோட கிங் முக்கியம் இல்ல, எனக்கு என்னோட நேஹா தான் முக்கியம். நான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு தான் வந்தேன். நான் அவங்கள தப்பிக்க வைக்கல. நான் வரதுக்கு முன்னாடி அவங்க போயிட்டாங்க. கதவை நீங்க தானே உடைச்சீங்க. கதவை உடைச்சதா இப்போ உன்னோட பிரச்சனை? கதவை உடைச்சது பிரச்சனை கிடையாது. அது இந்த ஹோட்டல்ல உள்ளவங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையா இருக்கும். நீங்க ஏன் கதவை உடைச்சீங்கன்றது தான் முக்கியம். அவங்க 2 பேருக்கும் சத்தம் கேட்கணுங்கிறதுக்காக நீங்க தெரிஞ்சு சத்தமா கதவை உடைச்சிருக்கீங்கல்ல. இல்லனா அவங்க 2 பேரையும் மறைய சொல்லிட்டு சும்மா கதவை உடைக்கிற மாதிரி என்ன ஏமாத்தலாம்ல. இல்ல, ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணு. நான் கதவை உடைச்சி அவங்கள மறைய சொன்னா இல்ல கதவை உடைச்சி அவங்கள தப்பிக்க சொன்னா? இப்பெல்லாம் நீ என்ன பேசினாலும் எனக்கு அகைன்ஸ்டாவே பேசுற. நீங்க என்ன பண்ணீங்கன்றத நீங்க தானே சொல்லணும். நான் உங்க திருட்டுத்தனத்தையும் உங்க முட்டாள்தனத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தீங்களா? முட்டாள்தனமா? ஆமா, மூளை இருந்திருந்தா அவங்கள தப்பிக்க விடாம தடுத்திருப்பீங்கல்ல. கோவத்தை எங்க கண்ட்ரோல் பண்றீங்க? ஆமாமா, உனக்கு நிறைய அறிவு இருக்குல்ல. வாயை திறந்ததும் பூவா கொட்டுதுல. பூ கொட்டுதோ நெருப்பு கொட்டுதோ இப்ப அதுக்கு என்ன? தள்ளுங்க, நான் கீழே பார்க்கணும். ஏய், கீழே பார்க்க என்ன இருக்கு? அவங்க தான் ஓடிட்டாங்களா, என்ன தெரியும்? இப்பதான் கண்டிப்பா பாப்பேன். ஒருவேளை நீங்க அவங்கள இங்கேயோ அங்கேயோ மறைஞ்சு நிக்க சொல்லிருக்கலாம்ல. நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்டல. முதல்ல நகரீங்களா, நான் பார்க்கணும். தள்ளுங்க. பாரு பாரு, கீழே நின்னு உனக்கு பாய்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ பேசுறதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. அப்ப காதை மூடிக்கோங்க. அப்பவும் கேட்டு தொலையுமே. ஏய், இத பாரு, ரொம்ப எட்டி பார்க்காத, விழுந்துற போற. நான் விழுந்தேன்னா உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீங்க சேலஞ்சில் ஜெயிக்க தானே வந்தீங்க. நான் ஜன்னல்ல இருந்து விழுவேன் இல்ல மலையில இருந்து விழுவேன். ஆனா எப்படியாவது இவங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சா. அத நல்லா புடி. ஏய், கைய விட்டுறாத. எதுக்கு கீழே பாக்குற? என்னைய சேர்த்து இழுத்தலாம்னு பாக்குறியா?
டைம் என்னாச்சுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றியா? முதல்ல என்ன காப்பாத்துங்க. அவங்களையும் நான் காப்பாற்ற வேண்டியது முக்கியம் இல்ல. என்ன இழுக்கு. ஆமா, நீயே இழுக்கணும், நான் தான் உன்னை இழுக்கணும். 1 2 3. மனசுல என்ன ராணி லட்சுமி பாய் நினைப்பா? என்ன? நீ ரொம்ப பயந்துட்ட தானே ராணி லட்சுமி பாய்? தருண், கார்ல பெட்ரோல் போட்டு வர்றதுக்கு இப்பயே அனுப்புன. நம்ம என்ன பண்றது? இங்க டாக்ஸி கூட இல்ல. நேஹா உன்னோட சித்தப்பா நம்மள தேடிட்டு நம்ம ரூம்க்கே வந்திருக்காரு தெரியும்ல. இங்க பாரு, நாம அங்க இல்லங்கிற விஷயம் தெரிஞ்சதும் முதல்ல என் அண்ணா கிங்கோட காரை தான் தேடுவார். அப்புறம் அந்த கார் பெட்ரோல் பங்க் போயிருக்குங்கிற விஷயம் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரிஞ்சதும் நம்மள தேட அங்க போவாரு. அப்போ நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம். சரி, இந்த கார் யாருது? இதுவும் என்னோட அண்ணாவோட கார் தான். அது ஆக்சுவலி அவரோட ஒய்ஃப் யூஸ் பண்றாங்க. நம்ம ரூம்ல இந்த நேரத்துல யாரு இருக்காங்க? ஒருவேளை அங்க உன்னோட சித்தப்பாவும் இல்ல என் அண்ணனும் இருக்கலாம். ஆனா இப்படி எல்லாம் நடக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? அவங்க நம்மள தேடி வருவாங்கன்னு எப்படி கண்டுபிடிச்ச? அது நான் கீழே தண்ணி எடுக்கலாங்கிறதுக்காக வந்தேன். என்ன மோகன் அண்ணா, இந்த தடவை நீங்க லீவ் எடுக்கலையா? பர்மனன்ட் லீவ்ல போறேன்ப்பா. இனிமே இந்த மாதிரி ஹோட்டல் வேலையெல்லாம் பார்க்க முடியாது. அப்படின்னா வேலையை விட்டு போறீங்களா? ஏதாவது லாட்டரியில பணம் கிடைச்சதா என்ன? அப்படித்தான் வச்சுக்கோ. ஏன் நம்ம ஹோட்டலுக்கு தருண் நேகான்னு 2 பேர் வந்திருக்காங்க. தருண் நேகாவா? ஆமாப்பா, 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்க. அவங்கள பார்த்ததும் நான் சந்தேகப்பட்டேன். சரி, உங்க ஐடி கார்டை காட்டுங்கனாலும் அவங்க காட்டல. அப்பவே எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவங்க வேணா புத்திசாலித்தனமா ஐடியா காட்டாம இருந்திருக்கலாம். ஆனா அவங்க ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டாங்க. அவங்க உண்மையான பேரை சொல்லிட்டாங்க. நான் தருணோட வீட்டுக்கு போன் பண்ணிட்டேன். 5 லட்சம் ரூபாய் டிமாண்ட் பேசியிருக்கேன். இப்போ பணம் வந்துகிட்டு இருக்குங்க. ஓ அப்படியா? அந்த ரிசப்ஷனிஸ்ட் தான் சொன்னானா? டைம் காட், நீ அதெல்லாம் கேட்டுட. இல்லன்னா நம்ம மாட்டிருப்போம். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. அவன் என் வீட்டுக்கு தானே ஃபோன் பண்ணா, அப்புறம் எப்படி உங்க சித்தப்பா இங்க வந்தாரு? முட்டாள், அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மள தேடுறாங்க. அபிச்சித்தப்பா தான் வீடு வரைக்கும் வந்தார்ல. அவங்க சேர்ந்து தான் தேடுறாங்க. நம்ம சீக்கிரமா இங்க இருந்து போயிடலாம். ப்ளீஸ் வா. ஒன் செகண்ட். டாக்ஸி. அண்ணா கொஞ்சம் போகணும். நாங்க ராஜ் காட்டுக்கு போகணும். ப்ளீஸ் எங்களை கொண்டு போய் விட்டுருங்க. கொஞ்சம் ஒரு நில்லுங்க. நிமிஷம். அண்ணா, நேஹா இங்க வா. அந்த பக்கம் வேற டாக்ஸி கிடைச்சிடும். நீ வா. ஆமா, நீங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எதுக்காக கதவை இப்படி உடைச்சீங்க? இல்ல, நீ ஒருவேளை விழுந்திருந்தனா நான் என்ன? உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா? இல்ல, அது எப்படி எட்டி பார்க்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். யா ஷூர். ஒருவேளை உனக்கு அறிவு இருந்திருந்தா நீ அந்த ஜன்னல் கிட்ட போயிருக்க மாட்ட. உங்களுக்கு அறிவு இருந்திருந்தா நீங்க இங்க வந்திருக்கவே மாட்டீங்க. நீங்க இங்க வந்ததுனால தான் அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. அப்ப நீ என்ன பண்ணிருப்ப? அவங்கள கையில தூக்கிட்டு போயிருப்பியா? என்ன வேணா பண்ணிருப்பானா? நீங்க பண்ணது மட்டும் பண்ணிருக்க மாட்டேன். நான் என்ன பண்ண? நீங்க எதுவும் பண்ணாததான் பிரச்சனையே. இப்ப நீ பண்ண உடனே ஓடி போய் அவங்கள பிடிச்சிரு. உன்னை நீ பிடி உஷா தானே நினைச்சிட்டு இருக்க. ஓ சாரி. நீ தான் சூப்பர் ஸ்டண்ட் எல்லாம் பண்ணுவிய. இப்போ ஒண்ணு பண்ணு, இப்படி குதிச்சு அவங்க முன்னாடி போய் லேண்ட் பண்ணு. உனக்கு சூப்பர் பவர் வேற இருக்குல்ல. தேவைப்பட்டா அதையும் பண்ணுவேன். நான் சும்மா தான் உன்னை ராணி லட்சுமி பாய்னு சொன்னேன். நிஜமாவே நீ ராணி லட்சுமி பாய்னு நினைச்சிடாத. ஏன்னா நீ ஒரு குண்டச்சி, என்னோட குண்டச்சி.
2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே எனக்கு நல்லா தெரியும். அதனால தானே நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. 2 பேரும் நல்லா ஏமாத்திருக்கீங்க. நீங்க என்னடா செக்ல சைன் போடாமயே கொடுத்துருக்கீங்க. இவங்க கேஷே கொடுக்கல. நல்லா ஏமாத்திட்டீங்கல்ல. ஓங்கி அரைஞ்சனா கண்ணம் செவந்துரும். சரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். நான் எதுக்காக உனக்கு செக் கொடுத்தேன்? தருண் நேகாவுக்காக. எங்க இருக்காங்க அவங்க? இங்க தானே இருந்தாங்க. எப்படி நீ எனக்கு நேஹா தருண் இல்லாத ஒரு ரூமை காட்டினியோ அதே மாதிரி சைன் போடாத செக்கை நான் உனக்கு கொடுத்துட்டேன். கணக்கு சரியா போச்சு. வேற ஏதாவது வேணும்னா நீ மேடம் கிட்ட பேசிக்கோ. மேடம் மேடம் கேஷ் கொடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல, கொடுங்க மேடம். என்ன கேஷ் கொடுக்கணும்? முதல்ல ரூமை சரி பண்ணுங்க. அங்க பாருங்க, கதவு உடைஞ்சிருக்கு. அப்புறம் ஜன்னல்ல கிரில் போடுங்க. இதுக்குள்ள முன்னாடி கொஞ்சம் நல்ல கார்பெட்டாவது போடுங்க. அந்த பையனும் பொண்ணும் ஓடி போயிட்டாங்க. பணமும் கிடைக்கலையே. அண்ணா அண்ணா நில்லுங்க. அண்ணா 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 ராஜ்காட்டுக்கு போகணும். நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க ரொம்ப பெரிய சிங்கர் தானே. உங்களை ஒரு தடவை பார்க்கறதுக்கு 1000 ரூபாய் டிக்கெட் கூட வாங்கிட்டு போயிருக்கேன். நான் உங்களை ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன். அதனால எனக்கு என்னமோ என் வாழ்க்கை மாறப்போதும்னு தோணுது. கிங், எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன் சித்தி. சித்தி, நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆனீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் தான் வரும். நான் டென்ஷன் ஆகலப்பா. நான் இப்போ ரொம்ப கோவத்துல இருக்கேன். ஆனா நேகாவும் தருணும் கிடைச்சிருவாங்க. நான் இப்போ நேஹா தருணை பத்தி பேசுறதுக்காக இங்க வரல. நான் பிரக்யா பத்தி பேச வந்தேன். இங்க பாருப்பா, அவ மேல ரொம்ப நம்பிக்கை வைக்காத. ஏன்னா அவ ஏமாத்துறான்னு உனக்கு தெரிஞ்சா அதை உன்னால தாங்கிக்கவே முடியாது. ஏமாத்துறாளா? ஆமா. நான் இதை முன்னாடி உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா நீ என்கிட்ட சொல்லவே விடல. இனிமே நான் அமைதியா இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. இது தெரிஞ்சு நான் அமைதியா இருந்தா அது ரொம்ப பெரிய தப்பு. நீயும் இந்த விஷயத்த கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நீ வீட்ல இல்லாத நேரம் பார்த்து பிரக்யா அபிய வீட்டுக்கு வர சொல்றா. அபியும் அவளை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வரா. அடிக்கடி அவங்க மீட் பண்றாங்க. ஒரு நாள் நான் வீட்டுக்கு வந்தப்போ அபி வீட்ல இருந்தான். அப்போ அவ உன்னோட ட்ரெஸ் போட்டிருந்தான். நான் அப்போ அவங்கள ரொம்ப நெருக்கமா என்னால சொல்லக்கூட முடியல கிங். ஆனா நான் அமைதியா இருக்க மாட்டேன். இங்க பாரு கிங், பிரக்யா உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. அபிக்கும் பிரக்யாக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்கு. ப்ளீஸ் என்ன நம்பு கிங். இங்க வரதுக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க சித்தி? வீட்லதான். சரி, பிரக்யா எங்க இருந்தா? அவ வீட்ல இருந்து வெளியில போகும்போது தருண் நேகாவும் கிடைச்சிட்டாங்க. அவங்கள கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. ஆனா அவ தருண் நேகாவை தேடுறேன்னு சொல்லிட்டு அந்த அபியை தான் பார்க்க போயிருக்கா. ஒருவேளை நிஜமாவே அவங்கள பாக்குறதுக்காக அவ போயிருக்கலாம்ல. ஒருவேளை அவ போய் தருணை கூட்டிட்டு வரலாம்ல. நான் சொல்ற மாதிரி அவ அவனை கூட்டிட்டு வந்தா அதுக்கப்புறமும் நீங்க இப்படிதான் பேசுவீங்களா? நீங்க தேவையில்லாம பிரக்யாவை சந்தேகப்படுறீங்க சித்தி. அபிஷேக் நான் இல்லாத நேரத்துல வீட்டுக்கு வந்தான்ற விஷயம் எனக்கு நல்லா தெரியும். அவன் என் ட்ரெஸ்ஸை போட்டிருந்தான்ற விஷயமும் எனக்கு தெரியும். ஏன்னா அவன் மேல மாவு விழுந்துருச்சு. ஆமா. இந்த விஷயம் தெரிஞ்சு உங்களால எப்படி இப்படி பேச முடியுது? உனக்கு புரிய மாட்டேங்குது. இது எல்லாமே எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல. இந்த நேரத்துல பிரக்யா வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா. அவ உங்க மகனை தேடிட்டு இருக்கா. அதே மாதிரி அவ நேகாவையும் தேடிக்கிட்டு இருக்கா. நீங்களும் நானும் பண்ண வேண்டிய விஷயத்த பிரக்யா பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா நாம எங்க அவளை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி அவ என்ன ஏமாத்திருந்தா அவ என் கூட இருந்திருக்க மாட்டா. ஆக்சுவலா அவ எனக்கு மட்டும் இல்ல, என்னுடைய ஃபேமிலிக்கும் துணையா இருந்திருக்கா. அவ என்னையும் தருணையும் இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நிச்சயமா காப்பாத்துவா. ப்ளீஸ் சித்தி, நான் உங்க மேல அதிக ரெஸ்பெக்ட் வச்சிருக்கேன். அதனாலதான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்றேன். பிரக்யாவுக்கு அகைன்ஸ்டா நீங்க எதுவும் சொல்லாதீங்க ப்ளீஸ். நான் இல்லாதப்ப அவ என்ன செய்யறான்றத நீங்க கவனிக்கிறீங்க. அதே அவ எனக்காக எவ்வளவு செய்யறான்றத நீங்க கவனிக்கவே இல்லை சித்தி. அவ எனக்கு ஒரு வைஃபா மட்டும் இல்ல, அவ இது நாள் வரை எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாவும் இருக்கா. நீங்க சொல்ற விஷயத்தை என்னால ஏத்துக்கவும் முடியாது. அதை பத்தி என்னால கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவும் முடியாது சித்தி. ப்ளீஸ் இந்த மாதிரி எதுவும் நீங்க மறுபடியும் சொல்லாதீங்க. பிரக்யாவை நான் என்னை விட அதிகமா நம்புறேன் சித்தி. எஸ், இதையும் மீறி நீங்க அவ மேல சந்தேகப்பட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க என்னையும் என்னுடைய நம்பிக்கையையும் சந்தேகப்படுற மாதிரி ஆயிடும். இப்பவும் நான் சொல்றத நம்ப மாட்டீங்கல்ல?
ஹலோ நகருங்க. சார் வண்டி எடுக்கணும். நகருங்க நகருங்க. ஏங்க என்ன பண்றீங்க? நகருங்க. எதுக்காக நீங்க இந்த கதவை உடைச்சீங்க? இன்னுமா நீ அந்த கதவை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? ஓ ஐம் சாரி, இது உன்னோட ஹோட்டல்ல எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா உடைச்சிருக்க மாட்டீங்களா? ஃபுல் ஹோட்டலையே உடைச்சிருப்பேன். ஹலோ ஏற்கனவே அங்க வண்டி டென்ஷன்ல விடாதீங்க. இருக்கீங்க. என்கிட்ட ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இங்க இருந்த சில்வர் கார் எங்க போச்சு? சார் அந்த வண்டி பெட்ரோல் போட போயிருக்கு சார். 2 பேரும் பெட்ரோல் பங்க் தான் போயிருக்காங்க. ஒரு நிமிஷம் சார். அவங்க 2 பேரும் டாக்ஸில போயிட்டாங்க சார். டாக்ஸி இல்லையா? ம்